கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு டிவோஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2 நாளாகவும் புஸ்தகத்திலேருந்து பார்க்க போறோம். நமக்கு இந்த 2 பேரும் வந்து ரொம்ப அறிந்த ஒரு பேரு. இந்த 2 பேர்ல வந்து ஒரு பேர் வந்து ஆகாஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா. ஆகாஸ் வந்து யூதாவினுடைய ராஜாவா இருந்தான். எசக்காயா வந்து யூதாவுடைய ராஜா. ஆகாசனுடைய மகன் தான் எசக்கையா. ஸோ ஆகாஸ் வந்து தேவனுக்கு விரோதமாக நடந்து அவன் வந்து விக்கிரகங்களை தேடி போய் விக்கிரகங்களுக்கு ஆஹ் ஆஹ் ஊழியம் செய்து விக்கிரகங்களுக்காக வந்து அவன் படைத்து தன்னுடைய சொந்த சொந்த குழந்தைங்களையே வந்து நெருப்புல போட்ட ஒரு ராஜா தான் ஆகாஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த ஆகாச குறித்து தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, யூதா யூதா தேசம் வந்து விழுவதற்கான முக்கிய காரணம் ஆகாச நிமித்தமாக அப்படின்னு. ஆகாசருடைய வீழ்ச்சிக்கான காரணம் வந்து தன்னுடைய இருதயம் வந்து கர்த்தருக்கு உகந்ததாக இல்லாதது நிமித்தமாக, தன்னுடைய கர்த்தராகிய தேவனை அவன் பின்பற்றாமல் எல்லா விக்கிரகங்களையும் அவன் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். அதனால தேவனாகிய கர்த்தர் அவனுடைய இருதயத்தை தேவனுக்கு எதிராக திருப்புவதற்காக தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு இந்த ராஜ்யங்களை வைத்து அவனுடைய இருதயத்தை வந்து தேட வைக்கணும் அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் நினைத்த பொழுது அவனுடைய இருதயம் வந்து தேவனுக்கு விரோதமாக இன்னும் இன்னும் விலகி போச்சு. சோ அதுதான் நம்ம வந்து ஆகாசை குறித்து நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஆனா எசக்கையா, தன்னுடைய மகன் எசக்கையாவை பார்த்தா அவன் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆகாசுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான். எசக்கையா அப்படிங்கிற இந்த ராஜாவை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்வது வந்து, அவன் ராஜ்ய பாரத்தை பெற்ற முதல் வருடத்தில் முதலாவது மாசத்துல அவன் செய்யக்கூடிய முதல் வேலை தன்னுடைய அஸ்திபாரத்தை போடுவதில்லை, தன்னுடைய சொந்த வீட்டை பெருக்கிறதுலையும் இல்லை, தன்னுடைய சொந்த ராஜ்யத்தை மேற்கொண்டு மேல எழுப்பணும். யூதா வந்து கீழே இருக்கு, நம்ம வந்து யூதாவை மேல எழுப்பணும்னு அவன் செய்யக்கூடியல. அவன் வந்து தன்னுடைய ஆர்மியில இருக்கிற சோல்ஜர்ஸை வந்து அவன் வந்து அதிகப்படுத்தணும், நான் வந்து என்னுடைய பலத்தை காட்டணும் அப்படின்னு அவன் நினைக்கல. அவனுடைய முதலாவது வருடத்துல முதலாவது மாசத்துல அவன் ராஜா வானதற்கு பிறகு தேவனுடைய ஆலயத்தை அவன் சரி செய்தான். அவன் கண்டுபிடித்த ஒரே ஒரு காரியம் வந்து, தேவனுடைய ஆலயம் வந்து பாழாகி கிடக்குது, தேவனுடைய ஆலயத்தை நான் வந்து திரும்பவும் சரி செய்த அந்த இடத்துல வந்து தேவனை நான் வந்து ஆராதிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சுதான். அவனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது அவனுடைய இந்த இந்த புஸ்தகத்துல 29வது அதிகாரத்துல நீங்க எசக்கையாவை குறித்து படிக்கும் பொழுது தன்னுடைய இருதயம் வந்து முழுவதுமாக தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக நம்ம வந்து எசக்கையாவை பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து கர்த்தர் யூதா வந்து ரொம்ப கீழே இருந்தது. எல்லா தேசங்களும் யூதாவை குறித்து யூதா தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல யூதா இருக்கும் பொழுது அசீரியா அப்படிங்கிற ஒரு ராஜ்யம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மகா மேன்மை உள்ள ஒரு ராஜ்யமா இருந்தது. அந்த ராஜ்யத்துல இருக்கிற அந்த ராஜா என்ன நினைச்சான்னா, யூதா தேசம் வந்து ஆல்ரெடி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, நான் யூதா தேசத்திற்கு விரோதமாக போய் யூதா தேசத்தை நான் வந்து எடுத்துக்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த இடத்துல வரான். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எசக்காவினுடைய இருதயம் வந்து தேவனுக்கு உகந்ததாகவும் தேவனை பின்பற்றும் தேவனை முழுவதுமாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பொழுது எசக்கையாக்கு விரோதமாக அவன் வரான். அப்போ கர்த்தராகிய தேவன் வந்து எசக்கையா கிட்ட சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல வந்து நீங்க இதை படித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அசீரியா ராஜ்யம் வந்து யூதா தேசத்திற்குள்ள வரக்கூடாத அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை செய்கிறார். ஒரே ஒரு தேவதூதன் வந்து அசீரியாவில் இருக்கிற 1,85,000 சோல்ஜர்ஸை வந்து வீரர்களை வந்து தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துலயே வந்து காலி பண்ணி அசீரியா தேசம் உள்ளேயே வராம அசீரியா தேசம் தன்னுடைய தேசத்திற்கே திரும்ப போய் முற்றிலுமாக துளைக்கப்பட்ட ஒரு தேசமாக போச்சு அசீரியா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆகாஷ் வந்து தன்னுடைய வீரர்களை வந்து சேகரிக்கணும்னு நினைச்சா, தன்னுடைய ராஜ்யத்தை வந்து பெருசு பண்ணணும்னு நினைச்சா, தன்னுடைய செயற்கைகளை வந்து பெருசு பண்ணணும்னு நினைச்சா, தன்னுடைய ராஜ்யத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கிட்டையும் போய் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி அவன் வந்து ராஜ்யத்தை இது பண்ணான். ஆனா இந்த இடத்துல எசக்கையா வந்து தேவனை மட்டும் சார்ந்திருந்தான், தேவனை மட்டும் தேடின ஒரு நபராக இருக்கான். ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இதை நான் வந்து உயர்த்தினா போதும், அதை நான் உயர்த்தினா போதும், இதை நான் செஞ்சா போதும், அதை நான் செஞ்சா போதும்னு நம்ம நினைக்கிறது இல்லாம, தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் எல்லாவற்றையும் என்னால் சாதிக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உறுதியும் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்.
ஏன்னா நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் நமக்காக மரித்து நமக்கு இந்த புத்திர சுபிகாரத்தை கொடுத்திருக்கார். தன்னுடைய மகன் என்று நம்மளை அழைக்கிறார். தேவன் நம்மளுடைய பிதாவாக இருக்கும் பொழுது நம்ம என்றென்றைக்கும் தேவனோடு கூட இருக்கும் போறோம், என்றென்றைக்கும் தேவனை சார்ந்தவர்களா இருக்கிறோம். அப்பொழுது தேவன் சொல்றாரு, நான் உன் பக்கம் இருக்க உனக்கு விரோதமாக நிற்பவன் யார் அப்படின்னு தேவன் நமக்காக கேட்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை, எதை குறித்தும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தர் நமக்காய் நம்ம கூட இருக்கிறார். ஆமீன்.